இம்சை 23. தேவ் தேஜுவிற்காகவே அவனது அலுவலக வேலைகளை ஓய்வின்றி வேக வேகமாக செய்து முடித்திருந்தவன் நேரத்தோடு இல்லத்திற்கும் வந்திருந்தான். ஹாலில் அமர்ந்து அனைவரும் டிவி பார்த்து கொண்டிருக்க அவனது கண்கள் அவளை மட்டுமே தேடியது. அவள் அங்கு இல்லாமல் போகவே அறையில்தான் இருப்பாள் என வேக எட்டுக்களை வைத்து அவளை காண வந்தவன் அறை முழுவதும் அவன் பார்வையை சுழலவிட்டான். அவளை அறையினுள் எங்கு தேடியும் காணாமல் போகவே முகம் வாடிவிட்டது அவனுக்கு. அத்தனை ஆசை ஆசையாய் தன் மனையாளை காண வந்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. கைபேசியை எடுத்து அவளுக்கு அழைப்பை விடுத்ததும் எதிர்முனையில் மித்ராவின் அறையில் அடித்துக் கொண்டிருந்த அலைபேசியை எடுத்து பார்த்தவளுக்கோ தேவ்தான் அழைக்கிறான் என்றதும் அவளது முகத்தில் தானாகவே ஒட்டிக்கொண்டது புன்னகை. இதை எதையும் கவனித்திராத மித்ராவோ தீவிரமாக தங்களது ஆடையக வியாபாரத்தை அதிகரிக்கும் சிந்தனைகள் மூழ்கியிருந்தாள். ஆடையின் விற்பனை பற்றின யோசனைகள் மித்ரா இருக்க அவளிடம் இருந்து தள்ளி போய் பால்கனியில் நின்று அழைப்பை ஏற்றவளோ சொல்லுங்க தேவ் என்றதும், எங்க இருக்க அஸ்வினி? உன்னை ரூம்ல தேடுன காணோமே என கேட்க, நீங்க வர லேட் ஆகும்னு சொன்னதால மித்ரா ரூம்ல தான் இருக்கேன், இப்ப வந்துடுறேன் என கூறி அழைப்பை துண்டித்தாள் தேஜு. அவள் வீட்டில்தான் இருக்கிறாள் என்றதும் அவன் மனதில் நிம்மதி பரவியது. அவன் நேரத்தோடு வீட்டிற்கு வருவான் என எதிர்பார்த்திராதவள் மனமோ இப்போதே அவனை காண அடம்பிடித்துக் கொண்டிருந்தது. இதை அறியாத மித்ரா என்றும் இல்லாத அதிசயமாய் பொறுப்பான பெண்ணாக ஆடையில் புது புது டிசைன்கள் தற்போதைய ட்ரெண்ட் என பேசிக்கொண்டே போனாள். மித்ராவிடம் மாட்டிக்கொண்ட தேஜுவோ எப்படி என்ன விடுவ என்பது போல் அவளையே பாவமாக பார்த்து கொண்டிருந்தாள். நேரம் கூடிக்கொண்டே போக அவள் வராத சலிப்பும் காலையிலிருந்து வேலை பார்த்த அலுப்பும் சேர்ந்து அவனை வாட்ட குளியலறை சென்று ஷவருக்கு அடியில் நின்று விட்டான். இங்கு தேஜு மித்ராவிடம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுடி வந்துடுறேன் என்றவள் அவள் பதிலுக்காக காத்திராமல் விறுவிறுவென அறையை விட்டு வெளியேறினாள். வெளியேறிய வேகத்தில் தன்னவனை காண அறைக்குள் ஆவலாக வந்தவளுக்கு வெற்று அறையே காட்சி அளித்தது. அவனை தேடியவளுக்கோ குளியலறையிலிருந்து சத்தம் வரவே, சரி வெயிட் பண்ணுவோம் என எண்ணியவளோ சோஃபாவின் மீது அமர்ந்து கொண்டு அவனுக்காக காத்திருக்கத் தொடங்கினாள். குளித்து முடித்து வெளியே வந்தவனை பார்த்தவளது விழிகள் இமைக்க மறந்து அப்படியே நின்றன. வெற்று மேனியுடன் பறந்து விரிந்த மார்புடன் கட்டுமஸ்தான உடலுடன் இடையில் ஒரு துவாலையை மட்டும் கட்டிக்கொண்டு நீர் சொட்ட சொட்ட தன் ஈரமான தலையை ஒரு கரத்தால் துவட்டியபடியே வெளியில் வந்தவனை பார்த்தவளுக்கு மூச்சடைத்து போனது. அவனது படிக்கட்டு தேகத்தை கண்டவளது விழிகள் விரிந்து அசையாமல் அப்படியே நிற்க அவனது உடலில் நீர் வழிந்து கீழிறங்கி வருவதைக் கண்டவள் எச்சில் கூட்டி விழுங்கினாள். பார்வையை அவனிடம் இருந்து விலக்க முடியாமல் அவனையே பார்க்க அவளை கண்ட தேவ்தான் அவள் வெளிவீச்சினை தாங்க முடியாது திக்குமுக்காடி போனான். அவளது பார்வையின் மாற்றத்தில் உள்ள அர்த்தத்தை உணர்ந்தவனது கால்களோ தானாக அவளை நோக்கி சென்றன. அவள் பார்வையில் கிறங்கி போனவனது பார்வையும் மாறி அவளது விழிகளில் இருந்து கீழிறங்கி அவளது இதழ்களில் நிலைத்து நின்றது. என்னடி அப்படி பாக்குற? என்ன டெம்ப் பண்றியா என கேட்டபடியே அவளை நெருங்கினான். அவன் பேசுவதையெல்லாம் கேட்டு பதில் சொல்லும் நிலையில் அவள் இல்லை. அவன் தன்னை நோக்கி நெருங்கி வரும்போதே பெண்ணவளுக்கு மூச்சு முட்டி போனது. பதில் ஏதும் பேசாதவளைக் கண்டு பெருமூச்சு விட்டவனோ மனதிற்குள், வேண்டாம் தேவ், இவ இப்படி பார்த்து பார்த்தே உன்னை ஒரு வழி ஆக்கிடுவா, அப்புறம் பக்கத்துல போனா தள்ளி விட்டுட்டு ஓடிடுவா, இது உனக்கு தேவையா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவன் மீண்டும் அவளை பார்க்க அவளது ஆளை தின்னு பார்வையில் தடுமாறித்தான் போனான். தன்னை கட்டுப்படுத்த முயன்று தோற்றுப்போனவனது பாதங்கள் தானாக அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தன. எப்போதும் தான் அவளை நோக்கி நெருங்கி வந்தாலே பின்னோக்கி நகர்பவள் என்று அசையாமல் அப்படியே நிற்பதைக் கண்டவனுக்கு ஆச்சரியத்தில் புருவங்கள் உயர்ந்தன. அவனது மூச்சுக்காற்று அவள் மேனியில் உரசும் அளவு நெருங்கியவன் கரகரப்பான குரலில், அப்படி பார்க்காதடி, அப்புறம் உன்னை மொத்தமாய் எடுத்துப்பேன் என கூறியவன் விழிகள் கிறக்கமாக அவளது இதழை சுற்றியே வட்டமிட்டன. அதில் திடுக்கிட்டு விழித்தவளோ
சட்டென தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். "ஆ, அது அது" என தடுமாறியபடியே வார்த்தைகள் வராமல் தவித்தவள் அவனை தாண்டி போக முயல, அவளது கரத்தை இறுக பற்றி இழுத்து அவளது எடையை தன் வன்கரம் கொண்டு சுற்றி வளைத்தவன் அவளை தன் மீது மோதச் செய்தான். அவள் சுதாரித்து விலகும் முன்னமே அவள் பின்கழுத்தில் கரத்தை பதித்து தன்னை நோக்கி இழுத்தவன் பட்டென அவள் கீழ் இதழை கவ்விக்கொண்டான். இதில் அதிர்ந்து விழித்தவள் நயனங்களோ அவனது இதழ் முத்தத்தில் மயங்கி தானாகவே மூடிக்கொண்டன. அவள் தன்னை தடுப்பாள் அல்லது விலகிச் செல்வாள் என்று எண்ணியிருந்தவனுக்கு ஆச்சரியமே. அவள் அசையாது அப்படியே நிற்க, அவளது முகத்தில் தெரிந்த உணர்வுகளையும் அவள் விழி மூடி தன் முத்தத்தில் லயித்து நிற்பதையுமே சம்மதமாக எடுத்துக்கொண்டவன் அவளிடம் முன்னேறத் தொடங்கியிருந்தான். அவனது கரம் தானாகவே அவளது இடையின் மீது இருந்த ஆடையினை விலக்கி வெற்றி இடைகள் ஊர்ந்து செல்லவே அதில் நெளிந்தவளை மேலும் தன்னுடன் இறுகிக் கொண்டான் தேவ். இருவரது இதயமும் தாறுமாறாய் துடிக்கத் தொடங்கியது. அதில் அவள் தன்னை மறந்தவளாய் ஒரு கரத்தால் அவன் கழுத்தை சுற்றி வளைத்தவள் மறு கரத்தால் அவன் மார்பு பகுதியை அழுந்த பற்றி இருந்தாள். அதில் தேவின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருக்க, அவளை தூக்கி தன்னுடைய வயிற்றின் மீது அமர வைக்க அவளது கால்கள் தானாக அவனது இடையை சுற்றி வளைத்தது. முத்தமிட்டபடியே படுக்கையை நோக்கி சென்றவனுக்கு கதவு தட்டும் ஓசை கேட்க, அதை கண்டு கொள்ளாது அவன் படுக்கையை நோக்கி முன்னேற, அவள்தான் இதழில் இருந்து தன் இதழை வலுக்கட்டாயமாக பிரித்தவள், "தேவ், யாரோ கதவை தட்டுறாங்க" என்றாள். "யாரோ தட்டிட்டு போறாங்க, நீ வாடி" என மீண்டும் இதழை முற்றுகையிட நெருங்கியவனை தடுத்தது மீண்டும் மீண்டும் கதவு தட்டப்படும் ஓசை. அதில் எரிச்சலுற்றவன் அவளை விட்டு விலகி வேக வேகமாக ஆடையை புனைந்தவன் வேகமாக கதவை திறக்க, வெளியில் நின்றிருந்தாள் மித்ரா. அவனை சற்றும் எதிர்பார்க்காதவளோ அவன் கோப பார்வையை பார்த்ததும் புரியாமல் திருதிருவென விழித்தாள். "இவர் ஏன் இப்போ நம்மள இவ்வளவு பாசமா பாக்குறாரு?" என்றெண்ணியவளோ உள்ளே தேஜுவை விழிகளால் தேட, தேஜு திரும்பி நிற்கும் தோரணையும் இவனது கோப பார்வையுமே அவளுக்கு அனைத்து செய்தியையும் கூறிவிட்டது. "சாரி" என இழுத்து வைத்தவள், "யூ கண்டின்யூ" என்று விட்டால் போதுமென்று ஓடியே விட்டாள். தேவ் திரும்பி பார்க்கும் போதே தேஜு உடை மாற்றும் அறையில் புகுந்து கொண்டு தாளிட்டுக் கொள்ள எவனுக்கோ ஐயோ வென்றானது. "எனக்குன்னு வந்து சேர்றாங்க பாரு" என்று வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்டவனோ, "இவளுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எப்போ பார்த்தாலும் என் அஸ்வினி பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியிறா" என மனதுக்குள் கருவிக்கொண்டான். தன் அறைக்குள் வந்த மித்ராவோ, "என்னடி இப்படி பண்ணிட்ட" என தன் நகங்களை கடித்து துப்பிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் ஆரவ் அவள் அறையின் உள்ளே வர, "பாத்துடி, விரலையும் சேர்த்து கடிச்சு வச்சிட போற" என்றான். "ஐயோ ஆரவ், நான் தப்பு பண்ணிட்டேன்டா" என்று நடந்ததை கூற அவன் தெக்க புக்கவென சிரித்து வைத்தான். "ஏண்டி, புதுசா கல்யாணம் ஆனவங்க ரூம் பூட்டி இருந்தா இப்படித்தான் போய் தட்டிக்கிட்டு திரிவியா?" என்றவனோ அடக்க மாட்டாமல் சிரித்து கொண்டிருக்க, "ஏதோ எங்க அண்ணன் உன்னை திட்டாம விட்டாரே, அது வரைக்கும் சந்தோஷப்படு, லூசு லூசு" என்று மண்டையிலேயே கொட்டியிருந்தான். "எனக்கு என்ன தெரியும்? உங்க அண்ணன் வந்ததே எனக்கு தெரியாது. 5 நிமிஷத்துல வர்றேன்னு போனவள ஆள காணமேன்னு தேடி போனேன். இந்நேரம் உங்க அண்ணன் என்ன கொஞ்சம் கேவலமா திட்டிட்டு இருப்பாருல்ல" என்றவளோ மீண்டும் நகத்தை கடிக்கத் தொடங்கிவிட, "கொஞ்சம் இல்லடி, ரொம்ப கேவலமா திட்டிக்கிட்டு இருப்பாரு" என விழுந்து விழுந்து சிரித்து வைத்தான் ஆரவ். இம்சை 24. அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிந்தது. சூரியனின் பொன்னிற கதிர்கள் அவள் முகத்தில் படரவே தூக்கம் கலைந்து எழ முயன்றவளால் தான் முடியாமல் போனது. இமை திறந்து பார்க்க தேவ் ஒரு கரத்தால் அவளது இடையினோடே கையிட்டு அணைத்தவன் மற்றைய கரத்தால் அவளது தலையை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டிருந்தான். அவன் அணைப்பு வாழ்நாள் முழுக்க வேண்டும் என்றே தோன்றியது பெண் அவளுக்கு. அவன் அணைப்பில் இருந்தபடியே முகத்தை உயர்த்தி பார்த்தவளுக்கு அவன் உறக்கத்திலும் கூட பேரழகனாகவே தெரிந்தான். அவன் ட்ரிம் செய்யப்பட்ட தாடியும் மீசையும் பொலிவான வசீகர முகமும் அவளை ஈர்க்க,
அவனுக்கே உரிய பிரத்யேக வாசனை அவள் நாசியினுள்ளே புகுந்து அவள் நுரையீரல் வரை சென்றடைந்தது. அவன் கதகதப்பான அணைப்பில் இப்படியே இருந்துவிடலாம் என்றே அவளுக்கு தோன்ற, மெல்லிய புன்னகை ஒன்றை முகத்தில் தவளவிட்டவள் அவன் கன்னம் தொடும் ஆசையில் கரத்தினை அவன் புறம் நீட்டினாள். பின்பு தயங்கியவாறே பின்னோக்கி இழுக்க, சட்டென அவள் கரத்தை பற்றியவன் இமை திறந்து அவளை பார்த்தான். அவளுக்கோ இவனால் உறக்கத்திலும் கூட பார்க்க இயலுமோ என்று தோன்றவே அவனை புருவம் உயர பார்த்து வைத்தாள். அவள் பார்வையை உணர்ந்தவன், என்னால எந்த நிலையிலும் உன்னை உணர முடியும் அஸ்வினி என்றான் மெல்லிய புன்னகையோடு. அவளது கரத்தை எடுத்து தன் கன்னத்தின் மேல் அழுத்தி வைத்துக் கொண்டான் அவன். அவள் கூச்சத்துடன் தன் கரத்தை இழுத்துக்கொள்ள முயல, விலக விடாமல் அழுந்த பற்றியவன், என்கிட்ட உனக்கு என்னடி தயக்கம்? உன்னால மட்டும்தான் என்கிட்ட நெருங்க முடியும். வேற எந்த பொண்ணுக்கும் அந்த உரிமை கிடையாது. உன் தயக்கத்தை எல்லாம் தூக்கி போடு. முழுசா என்ன உன்னோட புருஷனா, உன்னோட தேவா ஏத்துக்கோ அஸ்வினி. உன்னோட காதல நான் அனுபவிக்கணும். நீயாவே என்கிட்ட நெருங்கி வரணும். உன்னோட அன்புல நான் உருகணும். இன்னும் எவ்வளவோ ஆசைகள் இருக்கு. நான் காத்திருந்த வர போதும், ப்ளீஸ் என அவன் பேசிக்கொண்டே போகவே, இவனால் எப்படி கூட பேச முடியுமா என்று பார்த்தவள் அவனது அன்பைக் கண்டு அவள் அறியாமலே அவள் இதழிலிருந்து ஐ லவ் யூ தேவ் என்ற வார்த்தை வெளிவந்தது. இதை கேட்ட தேவின் இதயம்தான் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவள் தன்னிடம் காதலை சொல்வாள் என்று சற்றும் எதிர்பார்க்காதவன் மனமோ ரக்க இல்லாமல் பறந்தது. உடல் முழுவதும் சில் என்ற உணர்வு எழ அவளை இழுத்து தன் நெஞ்சோடு இறுக அணைத்துக் கொண்டான் அவன். அவனது வாழ்வில் இந்த வார்த்தைகள் அவளிடம் இருந்து வர இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டுமோ என்று எண்ணியிருந்தவனுக்கு அவள் இப்போது கூறிய வார்த்தைகளில் உலகமே தன் வசம் ஆனது போல் உணர்ந்தான். என்ன சொன்ன அஸ்வினி? திரும்ப சொல்லு என்று கேட்டவனிடம் வார்த்தை வராமல் அவள் தடுமாறவே, ப்ளீஸ் என கெஞ்சியவனிடம் தயங்கியவாறே தட்டு தடுமாறி, ஐ ஐ ஐ லவ் யூ தேவ் என திக்கித் திணறி கூறி முடிக்கையில் அவள் இதழோடு இதழ் கலந்திருந்தான் அவன். தன்னவள் கூறிய வார்த்தையின் மகிழ்ச்சி தாங்காது அவளுக்கு தன் காதலை வார்த்தைகளால் அல்லாது தன் இதழ் முத்தத்தின் வழியை புரிய வைக்கும் முயற்சியில் இறங்கியிருந்தான் அவன். நீண்ட நெடிய முத்தம் அது. விடாது தொடர்ந்து கொண்டே இருந்த முத்தத்தினால் அவள் மூச்செடுக்க சிரமப்படவே அதை புரிந்து கொண்டவனாய் அவளை விட்டு விலகியவன், ஐ லவ் யூ அஸ்வினி, ஐ லவ் யூ சோ மச் டி என்றவனோ மீண்டும் அவளை இறுக அணைத்துக் கொள்ள அவன் அன்பினில் உருகியே போனாள் பெண்ணவள். நீண்ட நேரம் அவன் அணைப்பிலேயே இருந்தவள் மெல்லிய குரலில், தேவ் டைம் ஆச்சு, கிளம்பணும் என கூறியவளை மேலும் இறுக அணைத்தவனோ, இப்படியே இரு அஸ்வினி, இன்னும் கொஞ்ச நேரம் என்றான் அவன். ஏற்கனவே ரொம்ப லேட் தேவ், ப்ளீஸ் என்றவளை விலக மனமே இல்லாமல் விலகியவனை பார்த்து சிறு புன்னகையை கொடுத்தவள் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். தேவிற்கு அவள் தன் காதலை கூறிய இந்த நாளை கொண்டாட வேண்டும் போல் இருந்தது. மனம் முழுவதும் மகிழ்வுடன் இருந்தவன் இந்த நிமிடத்தை தன் வாழ்வின் பொக்கிஷ நிமிடமாக கருதினான். இங்கு மித்ராவும் ஆரவும் பேசி வம்பிழுத்து விளையாடிய வண்ணமே இருக்க, ஆதித்யனாருக்கும் பார்வதி அம்மாவிற்கும் அவர்களை காண்கையில் சிறு பிள்ளைகள் போலவே தோன்றியது. மித்ரா பார்வதி அம்மாவின் அருகில் போய் அமர்ந்தவள், ஆன்டி, நம்ம பிளான் சீக்கிரமே சக்சஸ் ஆகிடும் போல என நேற்று நடந்ததை கூறவே அவருக்கும் ஆச்சரியம்தான். தன் மருமகள் தன் மகனை எவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்வாள் என அவரும் எதிர்பார்க்கவில்லை. இப்போ சீக்கிரம் என்னோட பேரப்பிள்ளைய பார்த்துடுவேன் தானே என ஆர்வமாக கேட்டவரிடம், உங்க மகன் என்ன நேத்து முறைச்சிட்டு நின்னதை பார்த்தா நீங்க ஒரே நேரத்துல 2 பேரப்பிள்ளைகளை பார்த்துடுவீங்க போல என கூறி சிரித்தவளை பார்த்து, இவளையா சற்று நேரம் முன்பு சிறு பிள்ளை என எண்ணினோம் என நினைத்தவர், அடி பாவி, வாயிடி உனக்கு என அவள் வாயிலேயே செல்லமாக அடித்தவர் அவளுடன் சேர்ந்து சிரிக்கவும் செய்தார். அதே தருணத்தில் வாசலில் புதியவன் ஒருவன், அம்மா, பார்சல், வீட்ல யாரும் இருக்கீங்களா என கேட்கவே தலை சாய்த்து வாசலை நோக்கி பார்த்த மித்ரா அவன் கையில் இருந்த பார்சல் பார்க்க கிஃப்ட் பாக்ஸ் போலவே
பேக் செய்து இருக்க ஆசையாக ஓடிச் சென்று அதை வாங்கிக் கொண்டாள். என்ன இது? யார் அனுப்பினாங்க என்று பெயரை தேடியவள் கண்ணில் எதுவும் படாமல் போகவே அவள் பின்னே வந்த ஆரவ் அவளிடம் இருந்து பார்சலை வாங்கி பார்த்தான். அவனுக்கும் தெரியாமல் போனதால், யார் அனுப்புனாங்க என பார்சலை கொண்டு வந்தவனிடம் கேட்க, தெரியல சார், ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. அப்போ நான் வரேன் என்று கூறிவிட்டு அவன் கிளம்பிவிட்டான். ஆரவிடம் பார்சலை வேகமாக பிடுங்கியவள் வேகமாய் தன் அறையை நோக்கி ஓடிவிட, இருடி நானும் வரேன் என்றவனோ அவள் பின்னாலேயே சென்றான். இருவரும் சேர்ந்து அந்த பார்சலை பிரிக்கவும் உள்ளே இருந்ததைக் கண்டு மித்துவின் உள்ளமோ வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஆரவிற்கும் அதிர்ச்சிதான். அடுத்த கணமே, இத முதல்ல அண்ணன்கிட்ட சொல்லணும் என்றெண்ணியவனோ தேவிற்கு அழைப்பை விடுக்க, அவர்களது அறைக்கு வந்த தேவ் தேஜு கண்ணில் பட்டது அந்த பார்சலில் இருந்த பொருள். ஒரு புறம் தேஜு மித்ரா வளர்ந்த ஆசிரமம் இடிந்த நிலையில் இருக்கும் மாதிரி வடிவம் இருக்க, மற்றொரு புறம் புதியதாக கட்டப்பட்டதை போன்றதொரு பிரம்மாண்டமான கட்டிடம் இருத்தி வைக்கப்பட்டு இருந்தது. அதன் அருகில் தங்க நிறத்தில் VK என்ற 2 எழுத்துக்கள் அழகாக பொறிக்கப்பட்டு இருக்க, தேஜுவிற்கும் மித்ராவிற்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் தேவ் மற்றும் ஆரவிற்கு புரிந்தது. அது விக்ராந்தின் வேலைதான் என்று. தேஜு அதிர்ச்சியும் குழப்பமுமாக நின்று கொண்டிருக்க, மித்ரா அழுத வண்ணமே இருந்தாள். ஆரவ் மித்ராவை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்க, தேஜுவோ தேவிடம், என்ன இது? யார் இப்படி பண்ணிருப்பாங்க என்றாள் பதட்டமாக. நீ எதுவும் கவலைப்படாத தேஜு, இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஆசிரமத்துக்கு ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்றவன் முகமோ இறுகி இருந்தது. தேஜுவிற்கு ஆசிரமம் இடிக்கப்பட்டதை போன்றதொரு பிம்பத்தை ஏற்க முடியவில்லை. மனம் துடித்து போனவளாக கண்களில் கண்ணீருடன் நிற்பவளை கண்டவனது மனமோ விக்ராந்தின் மீது மேலும் மேலும் பகையை வளர்த்து கொண்டது. விக்ராந்த், இவ்வளவு நாள் ஏதோ தொழில் முறையில போட்டியா இருந்த, அது வரைக்கும் சரிதான். ஆனா எப்போ என் வீடு வரைக்கும் பார்சல் அனுப்புற அளவுக்கு துணிஞ்சிட்டியோ, இனிமே உன்னை சும்மா விடமாட்டேன்டா என்று எண்ணியவனோ தேஜுவிடம், இந்த விஷயத்த இதோட மறந்துடு அஸ்வினி, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றவனோ அந்த அறையை விட்டு வெளியேறினான். தேஜுவும் மித்ராவும் அந்த பார்சலையே பார்த்த வண்ணம் இருக்க, ஆரவ் எவ்வளவு கூறியும் சமாதானம் ஆக மறுத்தவர்கள் சோகமே உருவாக அமர்ந்திருந்தார்கள். ஆரவ் தேவ் பின்னாலேயே சென்றவன், என்ன பண்ணலாம்னா, நீங்க தேஜு அண்ணிய கல்யாணம் பண்ணினா அந்த விக்ராந்த் இந்த விஷயத்துல இருந்து தானாவே விலகி போயிடுவான்னு நினைச்சா, இப்படி நமக்கே சவால் விடுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான் என்றதும், இந்த தேவ் யாருன்னு இன்னும் அவனுக்கு முழுசா புரியல ஆரவ், நான் புரிய வைக்கிறேன் என ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கூட்டி கூறியவன், அவன் சும்மா இடிக்கிற மாதிரி ஒரு பார்சல் தானே கொடுத்தான், நாம உண்மையிலேயே அவனுக்கு சொந்தமானத இடிச்சிடுவோம் என்றவன் இதழிலோ மர்ம புன்னகை குடிக்கொண்டது.